Hi cuties and friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to mariyo crafty Tamil channel. இன்னைக்கு வீடியோல நம்ம epoxy resin யூஸ் பண்ணிட்டு அழகழகான கம்மல் செய்ய போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாத்தீங்கன்னா ஜுவல்லரி வயர்னு சொல்வாங்க. ப்ளஸ் இந்த கம்பி நமக்கு கோல்ட் சில்வர் அப்புறம் மற்ற கலர்ஸ்லயும் நிறைய கலர்ஸ்ல கிடைக்குது. ரெட் கிரீன் சொல்லிட்டு அந்த மாதிரி கலர்ஸ்ல கிடைக்குது. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ₹1 தான். இந்த வயர் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த கம்பியை நம்ம வளைச்சிட்டு நமக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா அதுமே நம்ம வளைச்சிட்டு ரெண்டா இப்போ பாருங்க எப்படி ஃபோல்ட் பண்றோம்னா அது மாதிரி நல்லா வளைக்கிறோம். வளைச்சிட்டு இது மாதிரி பண்ணால் ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி வளைக்கணும். ஸோ இதே நம்ம இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் ஷேப் கிடச்சிச்சு. இதை நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். நமக்கு கட்டிங் பிளேயர் இதுக்கு தேவைப்படும். ஸோ இதை கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நமக்கு ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் கிடைக்குது. அதே மாதிரி இதிலே நம்ம இப்போ பெனில் இதே கம்பியை பேனால் வளைச்சிங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டி ரவுண்டாக வரும். ஸோ நமக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அது அந்தந்த பொருளை வச்சு தான் நம்ம இந்த கம்பியை வளைக்கணும். இப்போ இதே கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இதிலே பாருங்கள் இந்த பாட்டிலில் நான் ஒரு பெரிய ரிங்கு மாதிரி வளைக்கிறேன். இப்போ ரவுண்ட் ஷேப் பாருங்கள். இது நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான். நமக்கு ஒரு பெரிய இது கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ரெயின் ட்ராப் அந்த மாதிரி செய்கிறோம். ரெயின் ட்ராப் மாதிரி நம்ம இப்போ கம்மல் செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்னா கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ ஃபுல்லாக வளைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி டைப்பில் பாருங்கள் உங்களுக்கு இது ரெயின் ட்ராப்பாக கிடச்சிடுச்சு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம இந்த கம்பியில் என்னெல்லாம் டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸில் நம்ம செய்யலாம். நமக்கு வேண்டிய டிசைன்ஸ் இப்போ நீங்கள் ஏதாவது கம்மல் செய்கிறீங்க அப்படின்னா கூகுள்லேருந்து இமேஜஸ் கலெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கம்பியை ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு இது மாதிரி நம்ம வளைச்சி விட்டோன்னா அழகாக ட்விஸ்ட்டு அழகாக வரும். நல்ல ஷேப்பாக கரெக்டாக வந்துடும் ட்விஸ்ட்டு. நம்ம கம்பியை வளைச்சோன்னா சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம வளைச்சோன்னா கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் இது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த கம்பியில் இப்போ என்னெல்லாம் நம்ம செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இது பாருங்கள் ஒரு பேனா எடுத்துருக்கோம். அதில் இந்த கம்பியை வளைக்கிறோம். வளைச்சிட்டு இது ரெயின் ட்ராப் மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணால் ஒரு ரெயின் ட்ராப் மாதிரி நமக்கு கிடைக்குது. இது நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள் இது மாதிரி பெரிய சைஸ் வேணால் பெரிய சைஸில் பண்ணலாம். சின்ன சைஸ் வேணால் சின்ன சைஸில் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சைஸில் கிடச்சிடுச்சு. இப்போ அதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா நம்ம திருப்பி நான் இந்த மாதிரி டெஸ்டர் எடுத்திருக்கேன். டெஸ்டரில் அந்த சின்ன சைஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதுக்காக நான் அந்த சின்ன சைஸு ரெயின் ட்ராப் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி அழகாக நம்ம பண்ணிட்டோம். நம்ம இது மாதிரி ரெயின் ட்ராப்ஸு இது மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண அந்த டிசைன்ஸ்லாம் எடுத்து ஒரு கார்ட்போர்டில் நான் செலஃபன் டேப் வச்சுட்டு அது மேலே நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் அதில் தான் ஒட்டி இருக்கிறேன். நம்ம அந்த இது வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரெயின் ட்ராப்பை தான் நம்ம எடுத்து நம்ம செலஃபன் டேப்பில் நம்ம எடுத்து ஒட்டிடுறோம். செலஃபன் டேப்பை எப்படி ஒட்டுறது இதெல்லாம் தெரிலனா நம்ம போன வீடியோஸ்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் காமிச்சிருக்கோம். பீகாக் வீடியோ டால்ஃபின் வீடியோலாம் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே வளைச்சி பண்ணியிருக்கிறேன். நிறைய கம்மல் டிசைன்ஸ் இந்த மாதிரி இந்த செலஃபன் டேப்பில் நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணணும். டேப்பில் நல்லா ஒட்டி விடணும் இந்த கம்பியை. ஸோ அப்போ தான் நம்ம ரெசின் ஊற்றும் போது லீக் ஆகாது, வெளியே போகாது. ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கம்மல் பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தான் ஒரு கம்பியை எடுத்திருக்கோம். கம்பி எடுத்துட்டு ஒரு முத்து போடுறோம். அதில் உங்ககிட்ட இருக்கிற பழைய பேர்ல்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அதை உள்ளே நம்ம இந்த மாதிரி அழகழகாக கம்மல் செய்யலாம். ஸோ இந்த பேர்லை இப்படி பாருங்கள் நடுவில் அப்படி பெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேர்லை பிடிச்சிட்டு நம்ம சுற்றணும். ஸோ இந்த மாதிரி திருகணும். அந்த மாதிரி திருகும்போது நல்லா அழகாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு கம்பி மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கம்பிங்க எல்லாமே சேர்த்து தான் நான் அது ஒரு கம்மல் உருவாக்கியிருக்கிறேன்.
உங்களுக்கும் இந்த மாதிரி என்னென்ன டிசைன்ஸ் தெரியுதோ அதெல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ஒன்றும் அதே சைஸில் வந்து நான் கொஞ்சம் சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த கம்மல் எல்லாமே வந்து எதுவுமே ஸ்டிக் ஆகாமல் தான் இருக்குது, சும்மா நம்ம ஒட்டி தான் வச்சுருக்கோம் டேப்பில். இப்போ நான் எபாக்சி ரெசின் எடுத்திருக்கேன். இது வந்து 2:1 ரேஷியோவில் நம்ம வந்து எபாக்சி ரெசினும் ஹார்ட்னரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எபாக்சி ரெசின் ஹார்ட்னர் வந்து அதை பற்றி தெரியாதவங்க அப்படின்னா, எபாக்சி ரெசின் ஹார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 பாட்டில் வருது. நீங்கள் வச்சுருக்க பாட்டில் வந்து என்ன ரேஷியோ போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஊற்றணும். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் எபாக்சி ரெசினும் ஹார்ட்னர் வந்து 1 ஸ்பூனும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி உங்கள் பாட்டிலில் வந்து க்யூரிங் டைம் வந்து இப்போ 12 ஹவர்ஸ் போட்டிருந்தா 12 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ் போட்டிருந்தா 24 ஹவர்ஸ் ஆகும். எனக்கு 6 ஹவர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ 6 ஹவர்ஸ்னால இப்போ வந்து நம்ம வந்து சீக்கிரமாகவே ஆகிடும். இப்போ இந்த எபாக்சி ரெசின் பாருங்கள், நான் எடுத்து ஊற்றுறேன். ஊற்றும்போது அது பார்த்திங்கன்னா அது தண்ணி மாதிரி அப்படியே ஒழுவி வரும். ஏன்னா நம்ம இப்போ தானே மிக்ஸ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆகலை. நம்ம அதுக்காக என்ன பண்ணணும், இப்போ நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுற இந்த டிசைன்ஸ் அந்த கம்பி கம்மல்குள்ளெல்லாம் நம்ம ஊற்றும் போது அது ஒழுகாமல் இருக்கணும். அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அது வந்து ஒரு மாதிரி இந்த சக்கரை பாகு மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வரும். கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, கல் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து அந்த அடிக்கடி செக் பண்ணணும். ஸோ அதை லைட்டாக வந்து சக்கரை பாகு மாதிரி ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து டக்குன்னு வந்து இதில் வச்சிடணும், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இப்போ நம்ம யூவி ரெசின் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, யூவி ரெசின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து முடிஞ்சிரும். அந்த ரெசின் இல்லை அந்த லைட்டு வெளிச்சத்தில் இந்த உடனே பார்த்திங்கன்னா யூவி ரெசின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற வீடியோஸ்லலாம். ரெசினில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ரேஸ்லேயே வந்து உடனே வந்து க்யூர் ஆகி வந்துடும். ஸோ நமக்கு இது அந்த மாதிரி பண்ண முடியாது. எபாக்சி ரெசினில் உடனே க்யூர் ஆகாது, அவங்க போட்டிருக்க அந்த மினிட்ஸ் தான் ஆகும். இது கம்மி குவான்டிட்டி அப்படின்னால நமக்கு இது வந்து 1 ட்ராப் 2 ட்ராப்னால சீக்கிரமாக ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, உடனே எடுத்து ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் இதுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணனா ஒரு மாதிரி சக்கரை பாகு மாதிரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து அப்படி வரும். ஸோ அந்த மாதிரி வர நேரத்தில் நம்ம உடனே வந்து ஊற்றிடணும். அதையும் நீங்கள் தாண்டி விட்டுட்டிங்கன்னா அது கல் மாதிரி ஆகிடும், சாலிடுக்கு போயிடும். ஸோ அதனால் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம கரெக்டாக வந்து ஊற்றணும். இப்போ நான் இதுக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலரும் எல்லோ கலரும் எடுத்திருக்கேன் 2 இதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இது ப்ரைஸ் எப்படி போடுறது, ப்ரைஸிங் என்னன்னு சொல்லிட்டு. ப்ரைஸிங் வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் நம்ம வந்து வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து ஒவ்வொரு ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 1.5 kgs வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு இதில் வந்து 1.5 kgsக்கும் விற்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 500 கிராம்ஸ்க்கும் வந்து விற்கிறாங்க இந்த பாட்டிலு, பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபிக்ஸடாக ஒரு ப்ரைஸ் சொல்ல முடியாது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் வாங்குறது வந்து 500 கிராம்ஸ்னால் 1 கிராமுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போடுங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட நீங்கள் என்னெல்லாம் சேர்க்குறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் கிளிட்டர்ஸ் சேர்ப்பீங்க. ஸோ என்னென்ன அதில் வந்து அப்புறம் இந்த கோல்ட் ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் அதெல்லாமே வாங்கியிருப்பீங்க. அதோட காஸ்ட் என்னவோ அதையும் வந்து இது கூடவே நீங்கள் சேர்த்துருங்க. கிளிட்டர்ஸு ப்ளஸ் காஸ்ட், அப்புறம் வந்து உங்களுடைய உழைப்பும் அதில் போடுறீங்க இல்லையா, ஸோ அதுவும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்புறம் வந்து இப்போது இந்த கம்பிக்கான ரூபா, ஸோ இது எல்லாமே நீங்கள் சேர்த்து தான் நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதுக்கு ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இதுதான் இந்த ப்ரைஸிங் பற்றி நம்ம சொல்லணும்னா இப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் நம்ம தான் போட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த க்யூரிங் டைம் வந்து இப்போ 24 ஹவர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வந்து விலை கம்மியாக இருக்கும், 1200 rupees அது மாதிரி இருக்கும். இல்லை இப்போ 6 ஹவர்ஸ் நான் கேட்டிருக்கனால இது வந்து பார்த்திங்கன்னா 1600 அது மாதிரி ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த விலை வந்து மாறிக்கிட்டேவும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ரைஸை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது இதில். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த இது வந்துடுச்சு. ஸோ அதனால் இது நமக்கு லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பண்ணால் வெளியே வராது, கரெக்டாக அந்த கம்பிக்குள்ளவே இருக்கும். இப்போ நான் எல்லோ எடுத்து பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ வந்து சின்ன அந்த
சின்ன ரெயின் ட்ராப்பில் இருக்கு இல்லையா, அந்த டிசைனுக்கு வந்து நான் எல்லோ வந்து எடுத்து போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிசைன்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கம்மல் செஞ்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு புது ஐடியாவாக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கம்மலில் தான் நல்லா சேல்ஸ் ஆகுது இப்போது. மற்ற எல்லாத்த விட கம்மல் நல்லாவே சேல்ஸ் ஆகுது. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஸ்டேட்டஸாக போடுங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்ச கம்மல்லாம் வந்து இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் இதிலெல்லாம் நீங்கள் போடுங்க. நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணலாம். பெரிய பொருள் தான் செய்யணும்னு இல்லை, இந்த மாதிரி கம்மல் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் வந்து 500 கிராம்ஸ் வாங்கி ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 500 கிராம்ஸ் வந்து இந்த பாட்டில் வாங்கிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நான் அந்த ஒவ்வொரு டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆஃப் டிசைன் பண்ணலாம். ஒன்று வந்து நான் சில்வர் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் மல்டி கலர் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் சில்வர் வந்து இப்போ வந்து சில்வர் கலர் போடுறேன். இதோட ஆஃப் வந்து நான் வந்து மல்டி கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கிளிட்டர்ஸ்லேயும் பண்ணலாம். ஸோ இது மாதிரி கலர்ஃபுல்லாகவும் பண்ணலாம். நம்மக்கிட்ட இப்போ கலர் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த கிளிட்டர்ஸே நிறைய கலர்ஸில் வருது. ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய கம்மலும் நம்ம பண்ணலாம். இந்த பெரிய கம்மலில் பாருங்கள், தனித்தனியாக நான் வந்து ஒவ்வொரு முத்தும் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். அதை வந்து எல்லாம் நம்ம சேர்த்துட்டு ஒரு ஜம்ப்ரிங் கூட எல்லாமே நம்ம இணைச்சிட்டு அதில் வந்து ஜஸ்ட் ஒரு ரெசின் வந்து நம்ம எபாக்சி ரெசின் லைட்டாக ஒரு ரெண்டு ட்ராப் போட்டாலே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நல்லா ஒட்டிட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த எல்லா கம்மலுமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாதி வந்து மல்டி கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதில் வந்து ப்ளூ கலர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு மாதிரி திக்காக வருது பார்த்திங்களா, திக்காக அந்த எப்படி வருது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது ஊற்றிட்டோன்னா எல்லாமே லீக் ஆகி வெளியே வந்துடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றிக்கணும். அதே மாதிரி இதில் பாருங்கள், இந்த கம்மலில் இதில் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம். ஆனால் அங்கே எதுவுமே ஒட்டலை. ஸோ அதனால் நம்ம ரெசினை ஊற்றுறோம். ரெசினை ஊற்றிட்டோன்னா அந்த இடம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான், அந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஜம்ப்ரிங்கோடு சேர்ந்து இது எல்லாமே ஆட் ஆகிடும். ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா ஸ்டிக் ஆகுது. இந்த மாதிரி வந்து இப்போ எல்லாமே வந்து போடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த பெரிய ரிங்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹாப்பி ஃபேஸை வந்து நான் ஒட்டியிருக்கேன். முதல்ல வந்து ரெசினை நல்லா வந்து தடவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அது மேலே நான் வந்து இந்த ஹாப்பி ஃபேஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து நல்லா வந்து க்யூர் ஆகிடுச்சு. நம்ம அடுத்த டீமோல்டிங்க்கு ரெடி ஆகிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இது மாதிரி அழகாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து இது மாதிரி எடுக்கிறோம். நம்ம வந்து ஊற்றுனதுக்கப்புறமா வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அப்புறம் இல்லைன்னா அங்கங்கே ஹோல்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா வந்து ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஊற்றிட்டோம். நல்லா க்யூர் ஆகிருக்கு பாருங்கள். எல்லா இடம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அது சின்ன இது செஞ்சோம் இல்லையா, அந்த டெஸ்டரில் வந்து நம்ம ரெயின் ட்ராப் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம வந்து எல்லோ கலர் வந்து ஊற்றிருந்தோம். இதுதான் வந்து அந்த டிசைனு. ஒரு அழகாக ஒரு பூ டிசைன் மாதிரி வந்திருக்கு. அந்த சென்டரில் வந்து இந்த கிளிட்டர் வந்து போடுறேன். இது வந்து ஃபெவிகாலோட கலந்து இருக்குது. ஸோ வந்து க்ளூ தான் இது. க்ளூ ப்ளஸ் கிளிட்டர் ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த சென்டரில் மட்டும் ஒரு சின்ன கோல்டு கலர் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த இது கம்மல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே நம்ம வந்து டீமோல்டிங்க்கு எடுத்துட்டோம், எல்லாமே எடுக்கிறோம், எல்லாமே நல்லா வந்து க்யூர் ஆகிடுச்சு. இதில் சும்மா ஒரு டிசைனுக்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பாருங்கள் தெரியும், இந்த கம்மல் பார்த்தோன்னா நல்லா அழகாக வந்துடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கம்மல். ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒன்று ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே நல்லா ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ரெயின் ட்ராப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நம்ம அந்த ஸ்டட்டுக்கு போடுறதுக்கும் வச்சுருக்கோம். க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டிசைனுமே பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், மல்டி கலர்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். சில்வர் ப்ளஸ் இதுவும் சேர்ந்துட்டு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு டிசைனுக்காக பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது பாருங்கள் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி. இந்த மாதிரி வந்து நம்ம வித்தியாசமான கம்மல் வந்து நம்ம இதில் செய்யலாம், இந்த கம்பியில் செய்யலாம். இந்த கம்பியில் அதுலேயும் பார்த்திங்கன்னா எபாக்சி ரெசின் வச்சு செஞ்சுருக்கோம். அது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா எபாக்சி ரெசின் வந்து அது அழகாக தண்ணி மாதிரி போயிடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இதில் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ நீங்கள் 24 ஹவர்ஸ் பாட்டில் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும். ஒரு 1 hour நீங்கள் வெயிட் பண்ணனா அது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம mariyo crafty தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிராஃப்டிங்.